கரூர் மரணத்துல 41 பேரை திட்டமிட்டு விஜய் கொன்னுட்டாரு அப்படின்னு சொன்னா அது பழி போடுறது. ஆனா சொன்னது என்னன்னா, அதே நிர்மல்குமார் போன வாரம் ஒரு பதில் சொல்றாரு, இந்த வாரம் ஒரு பதில் சொல்றாரு. ஆனா போற போக்குல திமுக சரி பண்ணிச்சுங்கிறார். இவரை வந்த உடனே எதுக்கு குற்றச்சாட்டுகளை அவர் மேல போடுறீங்க? அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே, ஏன் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. திமுகவும் அதிமுகவும் கொடுத்த ஆட்சி விட மோசமான ஆட்சியா இருக்கும். 1 லட்சம் ரூபாய் ஒரு விவசாயி கடன் வாங்கி வச்சிருந்தாங்க, அவனுக்கு தள்ளுபடி ஆகிற தொகை வெறும் 5000 ரூபாய். கடந்த 5 ஆண்டுகால திமுகவின் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி. ஆனா அந்த 5 ஆண்டுகள் ஆட்சியை காமராஜர் ஆட்சி அப்படின்னு மதிப்பிட்டது இதே காங்கிரஸ். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கே நிர்வாகம் ஒண்ணும் தெரியும். அவர் இதுவரைக்கும் ஒரு ஊடக சந்திப்பையே அது கொள்ளல. ஏன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியும். இந்த தேர்தலில் 1 கோடிக்கு மேலான மக்கள் யார் வேட்பாளர் தெரியாம வாக்களித்தார். எங்கள் தேசம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய தாவேகா அரசனுடைய செயல்பாடுகள் பத்தியும் அவங்களுடைய ஆளுமை திறன் பத்தியும் நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகளை நாமுமே கேட்க இருக்கோம். அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம் கார்த்தி. வணக்கம் கார்த்தி. இப்ப இருக்கக்கூடிய ஆளும் தாவேகா அரசு நிறைய இளைஞர்களும் சரி, நிறைய மக்களும் சரி, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு வாக்களிச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு நம்பி இந்த அரசு இப்போ அரியணை ஏறிட்டாங்க. அரியணை ஏறினதுல இருந்து என்ன மாற்றம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்களோ அந்த மாற்றம் இது வரைக்கும் செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. தொடர்ந்து குற்றச்சாட்டுகளுமே அவங்க மேல வைக்கப்படுது. ஆனா அந்த குற்றச்சாட்டுகளுமே எதிர்கட்சி செய்யக்கூடிய வீண் பழிதான், அவங்க போடக்கூடிய வீண் பழிதான் அப்படின்னு தாவேகா அரசு சொல்றாங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சியில இருக்கீங்க, அந்த கட்சியோட அங்கமா இருக்கீங்க, நிறைய விஷயங்களை வெளிப்படையா பேசக்கூடிய நம்பர் நீங்க. உங்களுடைய பார்வையில இருந்து இந்த அரசாங்கம் எப்படி இருக்கு? முதல்ல இந்த கேள்வியில தான் நான் மாறுபடுறேன். அதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி வாக்கு செலுத்தினாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். தனக்கு பிடிச்ச ஒரு நடிகருக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அதுல யார் வேட்பாளர்னு பார்க்காம அவங்களோட செயல் திட்டம் என்ன, பிரச்சனைகளை எதிர்கொள்ள போற அணுகுமுறை என்ன, எதையுமே பார்க்காம கண்மூடித்தனமா தனக்கு பிடிச்ச ஒரு நடிகருக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அப்படிதான் அதை பார்க்கணும். இதுல இந்த வாக்கு என்ன விளைவை ஏற்படுத்த போகுது, இந்த வாக்கோட மதிப்பு என்ன, இந்த வாக்கோட வலிமை என்ன அப்படின்னு எதையுமே பார்க்காம செலுத்தப்பட்ட வாக்குகள் தான் இது. இதுல தாவேகா பொறுத்த வரைக்கும் அவங்க பரப்புரை செஞ்சு, களப்பணி செஞ்சு, ஒரு கருத்தியலை விதைச்சி, மக்களை அரசியல் படுத்தி, அணி திரட்டி, கடுமையா வேலை செஞ்சு, இந்த 2 ஆண்டு காலத்துல ஆளுங்கட்சிக்கு எதிராக தீவிரமான பரப்புரை செஞ்சு, போராட்டம் செஞ்சு இந்த இடத்துக்கு வந்தாங்களான்னா இல்லை. அந்த திரை கவர்ச்சி அது தேர்தல் காலத்தில் எதிரொலிச்சு வாக்குகளை விஜய்க்கு பெற்றுக் கொடுத்துருக்கு. அவர் திமுகவை எதிரி அப்படின்னு சொன்னாலும் அவர் 2.5 ஆண்டு காலத்துல திமுகவுக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள் அப்படின்னு வகைப்படுத்தினா ஒரே ஒரு போராட்டம் தம்பி அஜித்குமாரோட படுகொலைக்கு எதிராக சென்னையில் நடந்த ஒரு 45 நிமிஷம் நடந்த போராட்டம். அதை கடந்து எந்த போராட்டமும் அவர் செய்யல. திரை கவர்ச்சியில குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அறிஞர் அண்ணா 49 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சியை பிடிச்சார். ஆட்சியை பிடிக்கிற தருணத்துல அண்ணா சோகத்தோடு தென்படுறாரு. ஏன் சோகமா இருக்காரு அப்படிங்கிறப்ப அண்ணா சொல்றாரு, நம்ம குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னாரு. அண்ணா திராவிட கழகத்துல பயணிச்சு, நீதி கட்சியில பயணிச்சு, அதுக்கு பிறகு திமுக அப்படின்னு தொடங்குறாரு. அப்ப அண்ணாவுக்கே ஒரு 4 நூற்றாண்டு கால ஒரு பொது வாழ்க்கை அனுபவம் இருக்கு. அந்த அண்ணா குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிச்சோம்னாரு 17 ஆண்டு காலத்தை, 17-18 ஆண்டு காலத்தை. இங்க தாவேகா பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டு காலம்தான். அதுல செங்கோட்டையனை தவிர்த்து யாருக்கும் பொது வாழ்க்கை அனுபவம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அதுல யாருக்கும் ஒரு தெளிவான பார்வையோ, சித்தாந்தம் குறித்தான தெளிவான பார்வையோ, தீர்க்கமான சிந்தனையோ, ஒரு தொலைநோக்கு பார்வையோ எதுவுமே கிடையாது. எல்லாரும் திரைப்படத்துல விஜயை பார்த்து அவரை நிஜத்துல அது மாதிரி பண்ணுவாரு அப்படின்னு அவரை நம்பி போன கூட்டம் தான். ஒரு கெடுவாய்ப்பாக ஒரு அரசியல்ல ஒரு விபரீத விபத்தாக இந்த தேர்தல் காலத்துல தாவேகா வென்றுச்சு. அவங்க தேர்தல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல பொய்களை சொன்னாங்க. எங்களை பரப்புரை விடாம தடுக்கிறாங்க, முடக்கிறாங்க, ஒடுக்குறாங்க அப்படின்னு பல பொய்களை சொல்லி கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டு பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துக்கு விஜய் வந்துட்டார். வந்த பிறகாவது, அதிகாரத்தில் ஏறின பிறகாவது, இனிமே மக்களுக்கு நல்லது செய்வோம், மக்களை நம்ம நல்லபடியா நம்ம ஆட்சியில் வச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கணும். ஆனா தாவேகா பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த சிந்தனையும் கிடையாது. அவங்க தேர்தலுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களோ அதுக்கு தேர்தல் முடிஞ்சு வென்ற பிறகு அப்படித்தான் இருக்காங்க.
அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, கரூர் மரணத்துல என் மேல பழிய போடுறாங்க அப்படின்னாரு. ஆச்சரியத்துக்கு வந்து முதலமைச்சர் ஆன பிறகு திருச்சி நடந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்துல அங்க பேசுறப்ப சொல்றாரு, என் மேல பழிய போடுறாங்க அப்படிங்கிறாரு. கரூர் மரணத்துக்கும் என் மேல பழிய போடுறாங்கன்னாரு. சட்ட ஒழுங்கு சிக்கலுக்கும் என் மேல பழிய போடுறாங்க அப்படிங்கிறாரு. இல்ல பழி போடுறாங்களா அப்படின்னா பழி போடுறது கிடையாது. இப்ப வந்து கரூர் மரணத்துல 41 பேரை திட்டமிட்டு விஜய் கொன்னுட்டாரு அப்படின்னு சொன்னா அது பழி போடுறது. ஆனா சொன்னது என்னன்னா, யாரும் அப்படி குற்றச்சாட்டை வைக்கல. மாறா வந்து விஜயோட காலதாமதம் தான் காரணம். அப்ப இந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படிதான் எல்லாரும் சொன்னோம். ஆனா பொறுப்பேற்க மறுத்து அங்க சதி நடந்துச்சு அப்படின்னு பழி போட்டது விஜய் தரப்பு. அதே போல அன்னைக்கு தாவேகா விமர்சிச்சு பேசுறவங்க மேல திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு பழிய போட்டதும் தாவேகா தரப்பு. இப்ப வந்து ஆளுங்கட்சியா மாறின பிறகு சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு. இந்த 1 மாத காலத்திலே அவ்வளவு வன்முறை செயல்கள், குற்றச்சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமைகள், அப்புறம் வந்து போதை வெறியாட்டம், அப்புறம் கொலை, கொள்ளை எல்லாம் நடக்குது. அப்ப என்னன்னா, ஆளுங்கட்சியா வந்த பிறகு இந்த இந்த சட்ட ஒழுங்கு சிக்கல்களுக்கு நீங்க தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறோம். அவர் என்ன சொல்லணும், நான் போக போக இந்த நிலைமையை வந்து சரி செய்வேன், அதை முழுதுமா வந்து சட்ட ஒழுங்கு சிக்கல் இல்லாதபடி பார்த்துக்குவேன் அப்படின்னு பொறுப்பேற்று சொல்லணும். ஆனா இவரை வந்து பொறுப்பேற்க சொன்னா மறுபடியும் என்ன சொல்றாரு, என் மேல பழி போடுறாங்க அப்படிங்கிறாரு. அவர் வந்து ஆளுங்கட்சியா வர்றதுக்கு முன்னாடி முதல்ல கட்சி ஆரம்பிச்ச உடனே பொய்கள் மேல, போலி பிம்பத்தின் மேலதான் தாவேகாவோட அரசியல் கட்டமைக்கப்பட்டுச்சு. அவங்க பரப்புரைக்கு போகாம இவங்க ரத்து பண்ணிட்டு அங்க சதி பண்றாங்க, இங்க சதி பண்றாங்க, ஒடுக்குறாங்க, முடக்குறாங்க, சுருக்குறாங்க அப்படின்னாங்க. இப்ப ஆளுங்கட்சியா மாறின பிறகு இந்த 1.5 மாத காலத்துல தமிழ்நாடு முழுக்க பாக்குறப்ப ஆங்காங்கே வந்து மின்வெட்டு, குறிப்பா சென்னையில பல இடங்கள் மின்வெட்டு. மின்வெட்டால 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் உழைக்கிற மக்கள் வந்து இரவு தூங்க முடியல, ஓய்வெடுக்க முடியல, பிள்ளைகள் வந்து உறங்க முடியல. சென்னையோட வெப்பம் தெரியும், குடிநீர் இல்லாம வாழ முடியாதுங்கிற நிலைமைதான் சென்னைக்கு. அந்த சென்னையில மின்சாரம் இல்லைன்னா பகல் பொழுதோ இரவு பொழுதோ 1 மணி நேரத்தை கடத்த முடியாது. ஆனா இங்க மின்வெட்டு தொடர்ச்சியா ஏற்படுது. அந்த மின்வெட்டுக்கு அந்த அதிகாரி ராதாகிருஷ்ணன் பதில் சொல்றாரு, அமைச்சர் நிர்மல்குமார் பதில் சொல்றாரு. அதே நிர்மல்குமார் போன வாரம் ஒரு பதில் சொல்றாரு, இந்த வாரம் ஒரு பதில் சொல்றாரு, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு பதில் சொல்றாரு. ஆனா போற போக்குல திமுக சரி பண்ணிச்சுங்கிறாங்க. திமுக வந்து அப்பழுக்கற்ற கட்சி, சரியான கட்சி சொல்ல வரல. திமுக எல்லா பிழைகளையும், எல்லா குற்றங்களையும், எல்லா தவறுகளையும் பண்ண கட்சி தான். ஆனா நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதை சரி பண்ண வேண்டிய கடமை உங்களோடது. அதை செய்யாம திரும்பவும் திமுகன்னு விரல காட்டிட்டு, கையை காட்டிட்டு நீங்க தப்பிக்க பாக்குறீங்க. அப்ப மின்வெட்டுக்கு இந்த நொடி வரைக்கும் என்ன காரணம்னு தீர்க்கமாக தாவேக அரசால சொல்ல முடியல. காரணம் அவங்களோட நிர்வாக திறன் இல்லாத போக்கு. அதே போல சட்ட ஒழுங்கு சிக்கல். இந்த சட்ட ஒழுங்கு சிக்கலை பொறுத்த வரைக்கும் திமுகவோ, அதிமுகவோ, தாவேகாவோ போதைப் பொருட்களோட அந்த மிதமிஞ்சிய புழக்கத்தை கட்டுப்படுத்தாம சட்ட ஒழுங்கு சரி பண்ணவே முடியாது. அதுக்கு அதிகாரப்பூர்வமா இயங்கக்கூடிய மதுபான கடைகளை மூடணும். ஆனா வந்த உடனே 717 கடைகளை மூடுறதா வந்து அறிவிச்சார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறைக்கு வரல. 717 கடைன்னா எது வந்து கோயிலுக்கு அருகாமையில் இருக்கோ, எது வந்து கல்வி நிலையங்கள் அருகாமையில் இருக்கோ அந்த கடைகள். நாம் என்ன சொல்றோம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மது கடைகளை மூடுங்கிறோம். அதை மூடாம எப்படி சட்ட ஒழுங்கு சிக்கலை சரி பண்ண முடியும்? அதே போல வந்து கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போயிடுச்சு. தலைநகர் தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கட்டா போன்ற அந்த சட்டவிரோத போதைப் பொருட்கள், அதை போர்க்கால அடிப்படையில் அதை தடுக்கவோ, போதை வியாபாரிகளை கைது பண்ணி சிறைப்படுத்தவோ அதுக்கு எதுவும் செய்யல. சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னாரு. அது பேர் வந்து இந்த படத்துல வந்த பாட்டோட வரி சிங்கப்பெண் அப்படிங்கிறது, அதிரடிப்படை அப்படிங்கிறாங்க. நாமளும் ஏதோ மாற்றம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா, சிங்கப்பெண் அதிரடிப்படை பேர் வந்து கவர்ச்சிகரமா இருக்கு, வலிமையா இருக்கு. ஆனா அந்த படைக்கான அதிகாரம் என்னன்னா, அவங்களால ஒரு குற்றவாளிய வழக்கு போட முடியாது, குற்றவாளி மேல வழக்கு போட முடியாது, விசாரணை பண்ண முடியாது, குற்றத்தின் பின்புலம் குறித்து புலனாய்வு பண்ண முடியாது. அப்ப என்ன அதிகாரம்னா, அவங்க ரோந்து போகலாம். அந்த சிங்கப்பெண் அந்த அந்த பெயர் பொறிச்ச அந்த சிறுடைய போட்டுக்கிட்டு அவங்க ரோந்து போகலாம். ரோந்து போகிறப்ப எங்காவது குற்றம் நடந்தா தடுக்கலாம். இல்ல நடந்த பிறகு குற்றவாளி இருக்கானா அவனை பிடிச்சு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல ஒப்படைக்கலாம். அந்த காவல் நிலையம் வழக்கு போடுதா விடுவிக்குதாங்கிறது காவல் நிலையத்தின் பாடு, காவல் நிலையத்தின் செயல்பாடு. அதை இவங்க தீர்மானிக்க முடியாது. அப்ப அதிகார வரம்பே இல்லாத ஒரு படை. இந்த காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று குழு போன்றவற்றை அமைக்கிறப்ப அதிகாரம் இல்லாம அமைச்சுவாங்க. அப்போ சொல்லுவாங்க பல் இல்லாத ஆணையம்பாங்க, பல்லே கிடையாது அதுக்கு. அந்த மாதிரி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்க சொல்ல போனா 2019 மத்திய மாநில அரசுகளோட நிதி பங்களிப்புல அன்னைக்கு ஏறக்குறைய 400 கோடி செலவுல வந்து அன்னைக்கு வந்து அம்மா பேட்ரோல் அப்படி அம்மா ரோந்து படை அப்படின்னு உருவாக்கப்படுது.
அந்த அம்மா ரோந்து படம்னா 4 சக்கர வாகனத்துல ரோந்து போவாங்க. அதுக்கும் பிறகு பார்த்தா பிங்க் பேட்ரோல் அப்படின்னு ஒரு ரோந்து படம் உருவாக்கப்படுது. 2 சக்கர வாகனத்துல ரோந்து போவாங்க. அவங்களுக்கு பிரத்யேகமான உடை இருக்கும். அந்த ரோந்து படைக்கும் இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கும் என்ன வேறுபாடு? பஞ்சாப் போலீஸும் அமைப்பு இருந்துச்சு, காவல்துறைக்கு உதவி புரியக்கூடிய ஒரு துணை அமைப்பு போல அதிகாரப்பூர்வம் மட்டும் பயன்படுத்துறாங்க. அது சாத்தான்குள படுகொலைக்கு பிறகு கலைக்கப்படுது. அந்த பஞ்சாப் போலீஸுக்கு எந்த அதிகாரம் எப்படி இல்லையோ அதே போல இதுக்கு அது அதிகாரம் கிடையாது. நீங்க இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல பெண்களோட மக்கள் தொகை விழுக்காடு 4 கோடி. 4 கோடி பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு தெரியும், பெரிய நிலப்பரப்பு. இங்க இதுவரைக்கும் சிங்கப்பெண் அதிரடிப்படையில நியமிக்கப்பட்டவங்க 2565 பேர். இப்ப அதை விரிவாக்கம் பண்ண போறோம், மேலும் 2500 பேர் எடுக்க போறோம்ங்கிறாங்க. இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதே காவல்துறையில மகளிரா பணிபுரிஞ்சவங்க, அவங்கள இந்த துறைக்கு மாத்திருக்காங்க. இப்ப மேலும் 2500 பேர் எடுக்காங்கன்னா மொத்தம் 5000 பேர். 4 கோடி மக்கள் தொகை, எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு! இந்த 4 கோடி மக்கள் தொகை, இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு. இதுல இந்த 5000 பேரை கொண்டு ரோந்து போய் இந்த குற்றச்செயலை தடுப்போம்னு ஒரு அரசு சொல்லணும்னா இதை போல ஒரு ஏமாற்று, ஒரு மோசடி உண்ட. அப்ப முழுக்க முழுக்க கண் துடைப்பு. இவங்க வந்த பிறகு நாங்க பயிர் கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனா கடைசியா பார்த்தா 1 லட்ச ரூபாய் ஒரு விவசாயி கடன் வாங்கி வச்சிருந்தான்னா, 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கி வச்சிருந்தா அவனுக்கு தள்ளுபடி ஆகிற தொகை வெறும் 5000 ரூபாய். மகாராஷ்டிராவில தள்ளுபடி பண்ணுது அரசாங்கம். அந்த மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 3 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தா 2 லட்சம் தள்ளுபடி. ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் கடன் தள்ளுபடி. பெரிய அளவில் பயன்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கி, கூட்டுறவு வங்கி அப்படின்னு எந்த பாகுபாடு இல்லாம 2 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு தள்ளுபடி. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தா உங்களுக்கு கையில் தள்ளுபடிங்கிறது 5000 ரூபாய் தான். அப்ப அது ஏமாற்று அப்படின்னு விவசாயிகள் போராடுறாங்க. இன்னும் சொல்ல போனா இதே தாவேகாவின் சார்பாக திருவண்ணாமலையில போட்டி போட்ட விவசாயி அருள் ஆறுமுகம் வந்து இதை இழுத்து பேசுறாரு. அதே போல வந்து அந்த நாங்க வந்தோம்னா 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னாங்க, அதுலயும் மோசடி. அப்ப 1 மாத காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 1 மாத காலத்துல ஒரு ஆட்சியை மதிப்பிட முடியுமான்னா மதிப்பிட முடியாது. ஆனா இந்த ஆட்சியின் திசைவழி போக்க சொல்லிடலாம். இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, எதை நோக்கி போகுது அப்படின்னு. இது மோசமான நிலைக்கு போக போகுது. நீங்க திமுக ஆட்சி மோசமான ஆட்சி, அதிமுக ஆட்சி மோசமான ஆட்சி. திமுகவும் அதிமுகவும் கொடுத்த ஆட்சியை விட மோசமான ஆட்சியா இருக்கும். இந்த 5 ஆண்டு காலம் மீதம் இருக்கக்கூடிய 4 ஆண்டு 11 மாதம் அவ்வாறுதான் இருக்க போகுது. ஏன்னா எந்த அமைச்சருக்கும் துறை சார்ந்த அறிவு இல்லை. குறைந்தபட்சம் அதை வளர்த்துக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும், மக்களுக்கு தொண்டாற்றணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு, அதை பத்தி ஒரு பார்வை, அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் விளம்பரம் தரணும். இப்ப உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க, இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை என்ன கிரைட்டீரியால பிளேஸ் பண்ணிருக்காங்க ஒரு துறைக்கும்? ஒன்னும் அப்படிலாம் ஒன்றும் பெருசா இல்லை. இதுல வந்து குறைந்தபட்சமா போராட்ட களத்தில் நின்ன ஒருத்தர், வீதிக்கு வந்தவர், மக்களோடு நின்றவர் அப்படின்னு பார்த்தா வன்னியரசு சொல்லலாம். வன்னியரசு மீது 1000 கோபதாபங்கள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, மாற்றுக்கருத்து இருக்கு, விசிகாவோட முரண்பாடு இருக்கு, சண்டை இருக்கு, அது ஒரு பக்கம். ஆனா குறைந்தபட்சம் வன்னியரசுக்கு இந்த பொது வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்கு, களத்துல நின்ன பங்களிப்பு இருக்கு, அவர் போராட்ட களத்தில் நின்றுருக்காரு. குறைந்தபட்சமா அவருக்கு வந்து இது தெரியும். மற்ற யாருக்கும் அதை பத்தி எந்த புரிதலும் கிடையாது. எல்லாம் வந்து குறுகிய காலத்துல அவங்க வந்து எதிர்பார்க்காத உயரத்துக்கு போயிட்டாங்க, எதிர்பார்க்காத அதிகார உயரத்துக்கு போயிட்டாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கே நிர்வாகம் ஒன்றும் தெரியல. அவர் இதுவரைக்கும் ஒரு ஊடக சந்திப்பை ஏன் எதிர்கொள்ளல? ஏன் ஊடக சந்திப்பை தர மாட்டேங்கிறாரு? ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேச்சுதான் விஜய் வந்து இவ்வளவு பெரிய ஆளா அவங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆனா ஊடகங்கள்கிட்ட பேசுறதுல என்ன தயக்கம்? ஏன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அது எல்லாம் தெரிஞ்சு போகும். அவரோட நடவடிக்கைகளை பாருங்க. அதுல தலைமைச் செயலகத்துல உட்கார்ந்து அவங்க பேசுறாங்க. முதல் அமைச்சரவை கூட்டம், முதல் அமைச்சரவை கூட்டத்துல பார்த்தா மொத்தம் நடந்தது 70 நிமிஷமோ 75 நிமிஷமோ தான். ஆனா 386 திட்டமோ என்னமோ நாங்க பேசணும் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. அப்ப 75 நிமிஷத்துல 386 திட்டத்தை எப்படி பேச முடியும்? கணக்கு பண்ணி பார்த்தா 12 நிமிஷத்துக்கு ஒரு திட்டம் வருது. அந்த 12 நிமிஷத்துல 12 நொடிக்கு, அந்த 12 நொடியில 6 நொடி அமைச்சர், 6 நொடி முதலமைச்சர் பேசுவாங்கல்ல. அப்ப முழுக்க முழுக்க வந்து இது ஏமாற்று, முழுக்க முழுக்க ஒரு அதிகாரிகளின் ஆட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக ஆட்சி காலத்திலேயே வந்து அதிகாரிகளின் ஆட்சி நடக்குது, அதிகாரிகளின் ஆட்சின்னா மோசமான ஆட்சி அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா இப்ப அதிகாரத்தோட வரம்பென்ன, அதிகாரத்தோட நமக்கான அளவீடு என்ன, எதுவுமே தெரியாதவங்க ஆட்சி. அப்ப முழுக்க முழுக்க அதிகாரிகள் ராஜ்யம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மிக மோசமான நிலைக்கு விட்டு செல்லும். இதை விட ஆபத்து என்னன்னா, அவங்க சொல்றப்ப தன்னை வந்து தூய சக்தி அப்படிங்கிறாங்க, தூய சக்தி அப்படின்னு. இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் தூந்து போன சக்தி,
ஊழல் சக்தின்னு பல வாரம் விஜய் சொல்றாரு. அதிமுக ஊழல் சக்தின்னா அதிமுக கட்சினா யாரு? அங்கு நிர்வாகத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாரும் சேர்ந்து ஊழல்வாதமா மாத்திட்டாங்க அப்படின்னு பொருள்படுது. இப்ப 2021 வரைக்கும் அதிமுகவின் அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டை, 2021 வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் கடம்பூர் ராஜு, 2021 வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் MC சம்பத். இவங்க எல்லாம் இப்ப தாவேக்கால இருக்கிறாங்க. எப்படி நீங்க அப்படிக்கட்ட ஆட்சி கொடுப்பீங்க? வாக்கு செலுத்தி அந்த கை விரல்ல வச்ச மை முழுசா அலைஞ்சு போகல. அதுக்குள்ள 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன் ராஜினாமா பண்றாங்க? காரணம் என்ன? அப்ப இல்ல தொகுதிக்கு நாங்க நல்லது பண்ணணும், ஆளுங்கட்சியா இருந்தா தான் நல்லது பண்ண முடியும் அப்படின்னா, ஒருவேளை எதிர்கட்சியா இருந்தா விஜய் நிதியை தரமாட்டான்னு சொல்ல வர்றாங்களா? அதுல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு திமுக அதிமுக சராசரியாக 30 கோடி செலவு பண்ணாங்க. திமுக அதிமுக சராசரியா 30 கோடி 40 கோடி 50 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினராகி 30 நாளுக்குள்ள அந்த பதவியை துச்சமா நினைச்சு தூக்கி போடுறாங்கன்னா, அப்ப 50 கோடியை போட்டோம், இப்ப தாவேக்காக போனா 200 கோடி சம்பாதிக்கலாங்கிற கணக்கு மட்டும்தான். அப்ப அப்படிப்பட்ட ஆட்களை தாவேக்கா வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அப்படி கட்டுற ஆட்சியை தர முடியும்? அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்க அதிமுகவே ஒரு பொருட்டு இல்லைங்கிறீங்க, அதிமுக மதிக்கலைங்கிறீங்க. அதிமுக பிரிஞ்சு இருந்த CV சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், இவங்களை எப்படி நீங்க போய் பார்த்தீங்க? இவங்களோட ஆதரவோட எதுக்கு நீங்க பெரும்பான்மையை நிரூபிச்சீங்க? அப்ப எந்த கேள்விக்கும் தர்க்கரீதியான எந்த கேள்விக்கும் எந்த பதிலும் கிடையாது. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட மிக மோசமான ஆட்சி காலமா வரக்கூடிய இந்த 4 ஆண்டு காலம் 11 மாசம் இருக்க போகுதுங்கிறது மட்டும் நிஜம். அதனால மிகப்பெரிய விளைவுகளை தமிழ்நாடு எதிர்கொள்ள போகுது. தமிழ்நாட்டுக்கு பொதுவாக ஒரு முற்போக்கு பிம்பம் உண்டு. தமிழ்நாட்டுக்கு எப்போதும் முற்போக்கு பிம்பம் உண்டு. வட மாநிலங்கள்ல கலவரம் ஏற்பட்டப்ப தமிழ்நாட்டுல கலவரமே ஏற்பட்டதில்லை. தமிழ்நாடு சமத்துவ பூமி, மத நல்லிணக்க பூமி. தமிழ்நாட்டில் தான் 63 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. தமிழ்நாடு தான் இந்திய எதிர்த்து போராடிய நிலம். தமிழ்நாட்டில் தான் முதல் முறையா போராட்டம் பண்ணி சட்ட திருத்தம் முதல் முறையா மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்படின்னு பல அடையாளங்கள், பல வரலாற்று நிகழ்வுகள், பல போராட்ட வரலாறுகள் தமிழ்நாட்டுக்கு உண்டு. அத்தனை பிம்பத்தையும் உடைச்சு நொறுக்கிச்சு இந்த தேர்தல் முடிவு. இந்த தேர்தலில் 1 கோடிக்கு மேலான மக்கள் யார் வேட்பாளர் தெரியாம வாக்களித்திருக்காங்க. 1 கோடிக்கு மேலானவங்க. நீங்க சொன்ன இந்த விஷயத்துக்காக கேட்கிறேன். மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மக்கள் இப்பவும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகள் எல்லாமே என்ன சரியா பண்ணிட்டாங்க, ஏன் இவரை வந்த உடனே எதுக்கு குற்றச்சாட்டுகளை அவர் மேல போடுறீங்க, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே, ஏன் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன், அதாவது ஒரு ஆட்சியின் தலைவரா நேரம் கொடுக்கறது அதெல்லாம் வேறு. ஒரு கட்சியின் தலைவராகவே சரியா நடந்துக்கலையே. நீங்க இந்த ஆட்சியை விட்டுருங்க, இந்த 1 மாத காலம் 1.5 மாத காலத்தை விட்டுருங்க. அவர் 2.5 ஆண்டு காலத்துல மக்களுக்காக எத்தனை போராட்ட காலத்துக்கு வந்தார். ஊடகங்களை சந்திச்சு இந்த பிரச்சனைக்கு இது தீர்வு, இந்த பிரச்சனைக்கு இது வேறு, இது தொடக்கம், இது தீர்வு, இது எவ்வாறு அணுகணும் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காரா? இல்லை இத்தனை போராட்ட களங்களில் நான் பங்கேற்றிருக்கேன். ஒன்று, ஒரு தலைவங்கிறவன் தன்னெழுச்சியா போராடக்கூடிய மக்களோடு போய் நிற்கணும். இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிய பெருமக்கள் போராடுறாங்க, மருத்துவ பணியாளர்கள் போராடுறாங்க. இவங்க போராடுறப்ப அந்த தன்னெழுச்சியான போராட்டத்தையும் பக்கம் போய் நிக்கல. இல்ல இவர் மக்களை போராட தயார் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை கொண்டு வந்தா இப்ப காட்டுப்படி அதான் துறைமுக விரிவாக்கம்னா அதை கொண்டு வரப்பட்டா தமிழ்நாட்டில் சென்னைக்கு பெரிய ஆபத்து இருக்கு. வருங்காலத்தை காலநிலை மாற்றம், புவி வெப்பமா அதெல்லாம் பேச்சு கொடுக்குற இந்த வேலையில இது சென்னைக்குள்ள வெள்ளம் புகுறதுக்கு பெரிய வழிவகுத்துரும். அப்ப இது ஆபத்து அப்படின்னு மக்களை அரசியல்படுத்தணும். இவர் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி போலன்னு இந்த பிரச்சனைகள்லாம் மையப்படுத்தி வீதியில இறங்கி போராட்டம் பண்ணணும். தன்னெழுச்சா போராடினவங்க பக்கத்தில் நிக்கல, மக்களை போராடவும் தயார் செய்யல. இவர் கட்சியா இன்னும் போராடல. அவர் பரப்புரைக்கு போனப்ப 41 பேர் செத்து விழுந்தப்ப அந்த மரணம் தெரிந்தோ தெரியாமலோ என்னால் நடந்துருச்சு. அந்த மரணங்களுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், அதற்காக வருந்துறேன். இந்த நேரத்தில் நாம எல்லாம் சேர்ந்து இந்த மரணத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அந்த துயர் துடைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அப்படின்னு பேசணும். குறைந்தபட்சம் இது மோடி பேசிக்கணும். சரி, வென்று வந்துட்டார். திருச்சியில பேசுறப்ப தேர்தல் காலத்துல திமுகவுக்கும் நமக்கும் தான் போட்டியா இருந்துச்சு. ஆனா இப்ப திமுக தோற்கடிச்சிட்டோம், அவங்க எதிர்கட்சி ஆயிட்டாங்க, நாங்க ஆளுங்கட்சி ஆயிட்டோம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்ததான் அரசாங்கம், எதிர்கட்சி தலைவர் நிழல் முதலமைச்சர் தான். அப்ப இந்த நேரத்துல நாங்க ஒரு நல்ல நிர்வாகத்தை, நல்ல ஆட்சியை தர முற்படுறோம். நாங்க தவறு பண்ணா, பிழை பண்ணா, ஒரு குற்றம் நடந்துட்டா நீங்க சுட்டி காட்டுங்க, ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியை சுட்டி காட்டுங்க.
நாம 2 பேரும் சேர்ந்து மக்களுக்காக உழைப்போம், நாம இந்த இந்த மாநிலத்துல வந்து ஒரு சிறப்பான நிர்வாகத்தை கொடுப்போம் அப்படின்னு ஒரு பொறுப்புள்ளவரா பேசியிருந்தா சரியா இருக்கும். ஆனா அவர் வந்து ஒரு கட்சி தலைவராகவும் பேசல, ஒரு ஆட்சி தலைவராகவும் பேசல, அவர் வருங்காலத்தையும் அப்படி நடந்துக்க போறது இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தரை நேரம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும்னா எதுக்கு முதல்ல அதிகாரத்தையும் கொடுத்தேன்னு. நீ நேரம் கொடுக்கணும்னா அப்புறம் ஏன் அதிகாரத்தை கொடுத்த? நாட்டை ஆளுவதற்கான எந்த தகுதி இருக்கு? அப்ப எந்த பிரச்சனைக்கும் பொறுப்பேற்று அவங்க பதில் சொல்றது கிடையாது. பழி போட்டே காலத்தை நடத்தாம வைக்கிறாங்க. ஆனா அவர் மேல பழிய போடுறாங்கிறாங்க. பழி போடுறது வேற, பொறுப்பேற்க சொல்றது வேற. விஜய் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது பொறுப்பேற்க சொல்றமே ஒழிய அவர் மேல எந்த பழியும் போடல. அப்ப வாக்கு செலுத்த மக்கள் இப்போ 1 மாத காலம் 1.5 மாத காலமே இருக்கு. அதனால தன்னோட வாக்கு செலுத்தின ஆள் வந்து சரியானவர் அப்படின்னு சொல்றதுக்காக இன்னைக்கு முட்டு கொடுத்து விட்டு கொடுக்காம பேசி இன்னைக்கு ஒப்பேத்தலாம். ஆனா இந்த ஆட்சி மிக மோசமான ஆட்சியா மாறுறப்ப வாக்கு செலுத்தின மக்களை வெட்கி தலைகுனிவாங்க. அன்னைக்கு வாக்கு செலுத்தின நினைச்சு அன்னைக்கு வந்து வெட்கப்படுவாங்க. அன்னைக்கு இந்த திரைக்கு வச்சு முழுசா உடஞ்சு யதார்த்தம் நல்லா புரிய தொடங்கும். இப்ப இந்த அரசாங்கத்தை விட்டுட்டு நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதுனால நான் கேட்கிறேன், இப்போ காங்கிரசினுடைய பார்வை வந்து நாம் தமிழர் பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. என்னன்னா சீமான் அவர்கள் வந்துட்டு தாய்மாமன் சீர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்ததுனால இப்போ டிஎம்கேக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி எவ்வாறு மதிப்பிடுறாங்க? கடந்த 5 ஆண்டு கால திமுகவோட ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, மிக மோசமான ஆட்சி அப்படின்னு நாம பரப்புரை செஞ்சோம். ஆனா அந்த 5 ஆண்டுகள் ஆட்சியை வந்து காமராசர் ஆட்சி அப்படின்னு மதிப்பிட்டது இதே காங்கிரஸ் கட்சி தான். இதே காங்கிரஸ் கட்சியோட பிறந்தகைகள் தான் இந்த தேர்தல் காலத்துல திமுக ஆதரிச்சு பரப்புரை பண்ணாங்க. 5 ஆண்டு காலம் அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்திய போது கூட அன்னைக்கு வந்து இதே திருப்பெரும்புதூர் பக்கத்துல வந்து தொழிற்சங்கம் அமைக்க விடாம காவல்துறை விட்டு ஒடுக்குமுறை ஏவியப்ப, ரிப்பன் மாளிகை வாசல்ல தூய்மை பணியாளர்கள் வந்து 15 நாட்களா போராட்டம் பண்ணப்ப அவங்க மேல அரசு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டப்ப, காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்கம், பரந்தூர் விமான நிலையம், 8 வழிச்சாலை அப்படின்னு கொடுங்கோல் திட்டங்களை உட்புகுத்த முயற்சி பண்ணப்ப எல்லாத்தையும் திமுகவை ஆதரிச்சு பக்கத்துல நின்று ஒத்து ஊதியது வந்து இந்த காங்கிரஸ். ஆனா முழுக்க முழுக்க இந்த திமுக அரசோட அராஜக போக்க, அடக்குமுறைய, ஒடுக்குமுறைய, அரசு வன்முறைய, அரச பயங்கரவாதத்தை, நிர்வாக சீர்கட்ட, குளறுபடிய எல்லாத்தையும் எடுத்து களத்துல நின்றது நாம் தமிழர் கட்சி. இதுல அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா விளக்கமா சொல்றாரு. காளிமுத்து ஐயாவை சொல்லி சொல்றப்ப, காளிமுத்து ஐயா வந்து எனக்கு அண்ணன், எனக்கு பழக்கம் அவரோட மகள் தான் அப்படின்னு சொல்லி அண்ணியை சொல்லி அவங்க சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு செய்தியை கேள்விப்பட்ட உடனே நான் வந்து தாய் மாமன் சீர் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கும் பிறகு அண்ணன் சீமானவர்கள் பேசிய கூட்டத்துல கூட நான் வந்து பொதுக்கூட்டத்துல பேசுறப்ப 5 வரைக்கும் பேசிட்டா நான் கூடுதலா 5 நிமிஷம் பேசிட்டேன்னு சொல்லிட்டு என் மேல வழக்க போட்டு வாய்தாவுக்கு எடுக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு. ஆனா கரூர்ல 41 பேர் செத்து விழுந்தப்ப கூட விஜய் மேல ஏன் வழக்கு போடல? கோழை திமுக அரசு அப்படின்னு திமுகவை நோக்கி அண்ணன் சீமான வந்து விமர்சனம் பண்றாங்க. திமுகவை நோக்கி ஒரு ஆதரவு நிலைப்பாடோ இல்ல வந்து ஒரு அனுசரணையான போக்கோ அப்படி எதுவுமே நாம் தமிழர் கட்சி மேற்கொள்ளலையே. காங்கிரஸ் என்னன்னா, காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல் காலத்துல திமுக ஆதரிச்சிங்க, தாவேக எடுத்து மக்கள்கிட்ட வாக்குட்டீங்க, வாக்களை பெற்று சட்டமன்ற உறுப்பினர் மாறின பிறகு இப்ப பார்த்தா யாரை எழுத்தீங்களோ அவங்க கூட போயிட்டீங்க. இது என்ன தார்மீகம் இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். நீங்க திமுகவோட நின்று அங்க ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வாங்கிட்டீங்க, இப்ப தாவேகாட போய் அங்க ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி. அப்ப இவ்வளவு நாட்களாக கொள்கை கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி, பாஜக வரக்கூடாது, அதான் நோக்கம் அப்படின்னு காங்கிரஸ்காரங்களும் பேசினாங்க. அப்ப கொள்கை கூட்டணினா இப்ப கொள்கையில எந்த இடத்துல திமுகவோடு காங்கிரஸ் முரண்பட்டு வெளியேறி வந்துச்சு? அப்ப அந்த கேள்விக்கு என்ன இருக்குது? கொள்கையை கூட்டணினா கொள்கையை விட்டு திமுக அந்த இடத்துல விலகிருச்சு, அதனால நான் வந்து விலகி வர்றேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி எதுவுமே இல்லையே. அப்ப திமுகவும் காங்கிரஸும் 2 பேரும் கொள்கையை கூட்டணி சொன்னதான் ஏமாற்று அப்படின்னு தெரிய வருது. கருத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம பிகினிங்ல சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் அப்படின்னு எதிர்பார்த்து வாக்களிச்சாங்க அப்படி. ஆனா உண்மையிலேயே இப்ப இருக்கக்கூடிய நான் அதுல இந்த கேள்வியில முரண்படுறேன். மாற்றம் அப்படின்னு அவங்க அதெல்லாம் யோசிச்செல்லாம் வாக்கு செலுத்தல. தனக்கு பிடிச்ச நடிகன் அவன் வந்து திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வர்றான், அவனை பிடிக்கும் அதனால ஓட்டு போடுறேன் அப்படின்னு ஓட்டு போட்டான். உங்களுடைய பார்வையில இருந்து அந்த பதில் வரும்போது இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு? மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் வேறுபாடு கேட்டா தெரியாது, திட்டக்குழு அப்படின்னு என்னன்னு கேட்டா தெரியாது, ராஜமன்னார் குழு அமைச்சாங்க அப்படின்னு என்னன்னு கேட்டா தெரியாது, கூட்டாட்சி என்ன கூட்டணி ஆட்சி என்ன அப்படின்னு வேறுபாடு கேட்டா தெரியாது, மாநில சுயாட்சினா என்ன அப்படின்னு கேட்டா தெரியாது,
ஆளுநர் பதவி வந்து எவ்வளவு அச்சுறுத்தல் அப்படின்னு கேட்டால் தெரியாது. இப்படி தெரியாமல் இருக்கிறது பிழை கிடையாது. தேடணும், படிக்கணும், அறியாமையை போக்கி அறிவை வந்து வளர்த்துக்கொள்ளணும். அது பிரச்சனை இல்லை. இது என்னன்னா, இன்னைக்கு ஒரு கூடுதலாக ஒரு கூட்டம் வந்து அவங்க அரசியலை கவனிக்கிறாங்க, சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வரவேற்புக்குரியது, மாற்று கருத்தே இல்லை. அவங்க சட்டமன்ற நிகழ்ச்சியை நான் கூட பல இடங்களில் பேசியிருக்கேன். அதாவது ஒரு நாள் முழுக்க பள்ளிக்கு கல்லூரிக்கு வேலைக்கு விடுப்பை போட்டுட்டு ஒரு நாள் முழுக்க உட்காந்து கிரிக்கெட் போட்டி பார்க்குறேன். விடிய காலம் 5 மணிக்கு போய் திரைப்படத்தில் வந்து முதல் காட்சி பார்க்குறேன். ஆனால் வாக்கு செலுத்தவங்க சட்டமன்ற தனக்காக பேசுகிறாங்களா அப்படின்னு பார்க்கறது இல்லை. இங்கே ஒரு படத்தோட பட்ஜெட் குறித்து விவாதிக்கிறாங்க. ஆனால் நமக்காக போடுற மத்திய பட்ஜெட் மாநில பட்ஜெட்டை குறித்து பேசுறது இல்லை, விவாதிக்கிறது இல்லை அப்படின்னு நான் கூட பேசியது உண்டு. அந்த வகையில் வந்து அவங்க திரைத்துறையை, பொழுதுபோக்க, கேளிக்கையை வந்து பெரிய அளவில் கவனம் செலுத்திய கூட்டம் வந்து அரசியல் பக்கம் திரும்புறது வரவேற்புக்குரியது தான். ஆனால் வள்ளுவன் சொன்னதான், எப்பொருள் யார் யார் வைக்கைப்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவன் சொன்னான். அப்படி மெய்ப்பொருள் காணணும். நீங்க அரசியலை கவனிக்கிறீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அரசியலையும் திரைப்படம் போல சட்டமன்ற நிகழ்ச்சியா இப்ப விஜய் வந்து ஒரு பஞ்ச் டயலாக் பேசுவாரு, இந்த இடத்துல வந்து ஒரு எலிவேஷன் கொடுப்பாரு அப்படின்னு திரைப்படம் போல அரசியலையும் பார்க்கறது தான் ஆபத்து அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஒரு முன்முடிவோடு அணுகிறாங்க. இப்ப திமுக ஒரு தவறு பண்ணுது, அதிமுக ஒரு தவறு பண்ணுதுன்னா, தவறு பண்ண பிறகு தன்னோட தொண்டர்களை வந்து திமுகவும் அதிமுகவும் திருப்திப்படுத்தணும், அதாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். ஆனா தாவேகா பொறுத்த வரைக்கும், தாவேகா ஒரு தவறு பண்ணா அந்த தொண்டர்களை, ரசிக கூட்டத்தை இவங்க திருப்திப்படுத்த தேவையில்லை, கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களே ஆயிக்கிறாங்க. அவங்களே ஆகிக்கிட்டு இல்லை அப்படி இருக்காது, தளபதி இப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு திரை மயக்கத்துல, திரைப்படத்துல விஜயோட 69 படங்கள்ல பார்த்த விஜயோட கதாபாத்திரம் போல விஜய் அப்படி கற்றவர், பரிசுத்தமானவர், மனித புனிதர், நல்லவர், மகத்தான தலைவர், கதாநாயகர் அப்படின்னு பார்க்குற இந்த முன்மொழியோடு அணுகிற இந்த போக்கு ஒழியும். அதாவது அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, இவங்களோட கொள்கையை வழிகாட்டின்னு சொல்றாங்க. அம்பேத்கர் சொல்றாரு, தனிநாயக வழிபாடு எதேச்சதிகார போக்கை நோக்கி கூட்டி செல்லுங்கிறார். ஒரு தனிநாயக வழிபாடு வந்து எதேச்சதிகாரத்தை நோக்கி கொண்டு போகுங்கிறார். ஆனா இங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க எந்த கொள்கை, எந்த சித்தாந்தம், எந்த கோட்பாடு, எந்த கொள்கை முழக்கம், எந்த செயல் திட்டம், எந்த பிரச்சனை, அதை மையப்படுத்திய வாத பிரதிவாதங்கள் எதுவுமே கிடையாது. முழுக்க விஜய்ங்கிற ஒரு திரைப்பட நாயகனை வந்து மையப்படுத்தி அவருடைய அதிகாரத்துக்கு வந்ததால அந்த தனிநாயக வழிபாட்டை நோக்கி நகருது. இது ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன். அப்ப அரசியலை வந்து கொஞ்சம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், தேடணும், கற்றுக்கொள்ளணும். திரைப்படம் போல அரசியலை பார்க்கக்கூடாது. கருத்து இன்னைக்கு நேர்காணல கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவா பதிவு பண்ணீங்க. ரொம்ப நன்றி. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.